வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு போக போகிறோம். ஸோ என் ரூம்லேருந்து ஜிம்முக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா அது ஒரு மெயின் ரோடு வழியாக போகணும், அது சுற்றி போகும். ஸோ நம்ம இப்போ ஷார்ட்கட் எடுத்திருக்கோம். இந்த ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இப்படி தண்ணி ஓடுது பார்த்திங்களா. ஸோ இந்த தண்ணியை ஒட்டி ஒரு ரோடு நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க போக முடியும். ஸோ நம்ம அந்த தண்ணியை ஒட்டியே அப்படி போகும்போது நல்ல ஒரு சீனிக் வியூவாகவும் இருக்கும், ப்ளஸ் டக்குன்னு ரீச் ஆயிடலாம். நம்ம அக்கா சைக்கிளில் வராங்க, இங்கே கொஞ்சம் அக்கா ஓடி வராங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. இதெல்லாம் அந்த தண்ணி வந்து அங்கே அப்பப்போ நிறுத்தி வைப்பாங்க, அதனால வர்றது. இந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க, இந்த லெவல் ஏற்றுறது இறக்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே ஒரு இது இருக்குது, அது பேர் என்ன, ஸ்வேனா, அதுதான். இன்னைக்கு நல்லா காற்றடிக்குது வேற. இது வந்து ரிவர் தேம்ஸ் அந்த தண்ணி தான். இது போய் ரிவர் தேம்ஸில் ஜாயின் ஆகுமா இல்லை இதுதான் ரிவர் தேம்ஸோட ஒரு ஸ்ட்ரீமான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். லெட்ஸ் செக் இன் த கூகுள் மேப். இது பேர் என்னன்னு ஒன்றுமே போடலை. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவர் தேம்ஸில் போய் ஜாயின் ஆகிற ஒரு ஸ்ட்ரீம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவர் தேம்ஸ் இங்கே இருக்கும், நம்ம இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த தண்ணி இப்படியே போய் இந்த ரிவர் தேம்ஸில் ஜாயின் ஆகும். ஸோ அந்த தண்ணி தான் இந்த தண்ணி. பட் தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கும், கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி ஏறி பெயிண்ட் அடித்தானுங்கன்னு தான் தெரியல, தெரியுதா? அப்புறம் இங்கே பாருங்கள், ஒருத்தர் பீடி வச்சுருக்க மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இந்த ஆர்ட் பேர் என்ன, கிரஃபை ஆர்ட்டா நம்ம சம்திங், GRAFFI சம்திங் வரும். அந்த ஆர்ட் கல்ச்சர் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தி. எந்த செவரை பார்த்தாலும் ஏதாச்சும் எழுதியிருப்பானுங்க, அவங்க பேரோ இல்லை டீம் பேரோ. அந்த ஒரு ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கும். அங்கெல்லாம் எப்படி ஏறி அது பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் பார்க்க நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஃபங்கியாக இருக்கும். இது வந்து போட் ஹவுஸ் மாதிரி. போட் ஹவுஸ் இங்கே நிறையா இருக்குது. இங்கே வந்து இது வந்து பார்க்கிங் லாட் மாதிரி. ரிவர் தேம்ஸுக்கு போகிறதோ இல்லை இந்த சைடு ஸ்ட்ரீம்ஸில் ஓட்டுறதோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா போட்ஸ் இருக்கும் இங்கே. அப்புறம் அங்கே தெரிகிற அந்த எல்லோ பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இப்போ போகிற ஜிம் இருக்குது. அங்கே என்ன தெரியுது, குளிநரி திருடக்கூடாது, குளிநரி திருடக்கூடாது, குளிநரி திருடவே கூடாது. என்ன சொன்னீங்க? இது அவன் தான் தெரியுறான் பார்த்தீங்களா. நாய் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடக்கூடாது, வந்து கடிச்சு வச்சிடும். நம்ம இப்போ அந்த டனலுக்கு அடிவடியாக போய் இந்த தண்ணியை கடந்தோம்னா அந்த சைடு போயிடலாம். ஸோ நான் சொன்னேன் அந்த ஆர்ட்டு இங்கே ஃபுல்லாக எழுதிட்டு. ஸோ இதுக்குள்ளே போகிறது நல்லாயிருக்கும், நம்ம மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஆப்போசிட்டில் யாராவது வராங்க, பின்னாடி யாராச்சும் போகிறதா வராங்க, அந்த மாதிரி மட்டும் நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது சைக்கிளில் வருவானுங்க, அவன்லாம் பயந்து வருவான், விட்டால் தண்ணிக்குள்ளே விழுந்துருவான் அந்த மாதிரி. ஸோ எஸ், இந்த பியூர் ஜிம் அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ அந்த பாலத்தை கடக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த பாலத்தை கடந்துகிட்ருக்கோம். இது நம்ம வந்த வழி. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள், பெரிய போட்ஸு, யாச்சஸ் எல்லாமே நிற்கும். இது ஒரு மாதிரி அவங்களோட பார்க்கிங் லாட் மாதிரி, வாட்டர் பஸ் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி போட்ஸ் எல்லாமே, இந்த போட் ஹவுஸு, இந்த டூரிஸ்ட் இது எல்லாமே இங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நானும் அது போனதில்லை இது வரைக்கும், பட் ஒரு நாள் போய் அதுவும் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நம்ம இப்போ ஜிம்முக்கு போகலாம். நான் ஜஸ்ட் ஜிம்முக்குள்ளே போய் உங்களுக்கு ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ மாதிரி என்னென்ன இருக்குது, எப்படி யூகேயில் இருக்கிற ஜிம் இருக்குங்கிறத காமிக்கிறேன். அண்ட் இங்கே ஜிம்முக்கு ஆக்சஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப் வச்சுருக்கணும். ஸோ ஆப்பில் வந்து மெம்பர்ஷிப் எடுத்திருப்போம்.
ஸோ இப்போ உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாராலையெல்லாம் போயிட முடியாது. இந்த ஆப்பில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஜிம் ஆக்சஸில் போனோம்னா இந்த பார் கோடு வரும். ஸோ அதை இங்கே இப்படி டேப் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக திறக்குதா, திறந்த உடனே உள்ளே போய் நின்றுக்கணும். இப்போ இது மூடிடும், இப்போ இது திறக்கும். ஸோ உங்கள் ஒரு பர்சனல் ட்ரெயினர் இருக்காரு. ஸோ இப்போ இதுதான் நம்ம ஜிம். நான் இந்த சைட்லேருந்தே காமிக்கிறேன் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு இன்டோர் ஸ்பேஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸுக்கு பேர்லாம் எனக்கே தெரியாது, பட் இதுதான் வந்து மேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட்மில்ஸு அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே சைக்கிள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பேர்லாம் தெரியாது எனக்கு, டீட்டெயிலாலாம் எனக்குமே தெரியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கலாம், அங்கே தண்ணி குடிக்கலாம். இந்த சைடு வெயிட் லிஃப்டிங் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயிட்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். ஸோ நான் எதுவும் ரொம்ப நேரம் நின்று காமிக்கலை, பிகாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஏர்போர்ட்டில் தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படி குடிக்கணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக இப்போ நம்ம வீடியோவை இந்த ரூம்குள்ளே போய் முடிச்சிடலாம். திஸ் இஸ் சேஞ்சிங் ரூம், மேல் சேஞ்சிங் ரூம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஜாக்கெட் கழட்டுற ஏரியா. அதுக்கப்புறம் யூ கேன் ஃபைண்ட் அ ஃபியூ ஸ்டேஷன்ஸ். இங்கே டாய்லெட்ஸ் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஷவர் இருக்கும். இங்கே ஷவர், டாய்லெட்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாக்கர்ஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இன்றைக்கி வீடியோ. அவ்வளோதான். பாய்.